புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 11 தொடக்கம் 15. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். சிந்தனை: மனிதராக பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. இவ்வாறு இயேசு சொல்வதன் மூலம் திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டின் கடைசியும் மிகப்பெரிய இறைவாக்கினரும் என்பதை கோடிட்டு காட்டுகின்றார். அதற்கு காரணம், அவர் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தார், இயேசுவை கண்டார், இயேசுவை சுட்டி காட்டினார், இயேசுவுக்கு திருமுழுக்கும் கொடுத்தார் என்பதாகும். ஆனாலும் யோவான் இயேசுவின் இவ்வுலக வாழ்வின் முழுமையை காணாமலே போய்விட்டார். அதாவது இயேசுவின் சாவு, உயிர்ப்பு, தூயாவியாரின் பொழிவு என்பவற்றை அவர் காணவில்லை. இதனால் தான் இயேசு விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என்று சேர்த்து கூறுகின்றார். யார் இந்த சிறியவர்கள்? இயேசுவின் மீட்பு செயலின் மூலம் புனிதப்படுத்தும் அருளை பெற்றவர்கள், மீட்பை பெற்றவர்களே ஆவர். இவர்கள் இந்த அருளின் காலத்திற்கு முந்தைய மிகப்பெரிய நபரை விட ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் ஆவர் என்கிறார். மேலும் இயேசு கூறுகின்றார், திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். இதன் அர்த்தம் என்ன? விண்ணரசு எவ்வாறு வன்மையாக தாக்கப்படுகின்றது? இதனை தாக்குகின்றவர்கள் யார்? வன்முறை என்பது கிரேக்க மொழியிலே வலுவாக முன்னேறுதல் என்பதையும் வலுவுடனும் உறுதியுடனும் முன்னேறுபவர்களையும் அது குறிக்கின்றது. இதன் மூலம் இயேசு சொல்வது என்னவென்றால், கடவுளின் அரசுக்குள் நுழைவதற்கு பெரும் உறுதிப்பாடும் பாவத்தை எதிர்க்கும் வன்மையும் தூய வாழ்வு வாழ தீவிரமான நாட்டமும் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அருளின் காலத்தில் வாழ்வதன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் பற்றிய இயேசுவின் செய்தியாகும். கிறிஸ்தவ வாழ்வின் முழுமையின் காலத்தில் நாம் வாழ்வதால் திருமுழுக்கு யோவானை விட நாம் பேறு பெற்றவர்களே. ஆயினும் இந்த பேறு ஒரு பொறுப்புடன் கூடியதாகும். அதாவது நாங்கள் எமது பாவ இயல்புக்கு எதிராகவும் உலகம் காட்டும் பாவ சோதனைகளுக்கு எதிராகவும் சாத்தானின் ஏமாற்றுக்களுக்கு எதிராகவும் வன்மையுடன் போராட வேண்டும். கடவுளின் அரசுக்குள் நுழைவதற்கு தீவிர ஆர்வமும் உறுதியும், கடவுளின் அரசு சார்ந்த விடயங்களில் மிகுந்த ஆர்வமும் கொள்ள வேண்டும். கடவுளின் அரசுக்குள் நுழைய நாம் எவ்வளவுக்கு செயலாற்றுகிறோம் என்று இன்று சிந்திப்போம். இதற்காக ஆண்டவரின் அருளோடு சேர்ந்து செயலாற்றுகின்றோமா? இதற்காக பாவத்தை விட்டு வெளியேறவும் இயேசுவின் ஆர்வத்தோடு பின் செல்லவும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, விண்ணரசையும் அதற்கு ஏற்புடையதையும் ஆர்வத்தோடு தேடிக்கொள்ள அருள் தாரும். ஆமென்.